ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்க கணிதம். உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் டிஎன்பிசி, டிஆர்பி இந்த மாதிரியான காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல தமிழ் தகுதி தேர்வு அப்படிங்கிற ஒரு தேர்வை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த தேர்வுல தேர்ச்சி அடைஞ்சாதான் அவங்களுடைய மெயின் பேப்பர்ஸ், அவங்க அட்டன் பண்ண மெயின் பேப்பர்ஸ் அதனுடைய கரெக்ஷன் எடுத்துப்பாங்க. ஓகேவா? அப்போ இந்த டிஎன்பிசி அதுக்கப்புறம் டிஆர்பி இது மூலியமா நீங்க அரசாங்க பணியில சேரணும் அப்படின்னா இந்த தமிழ் தகுதி தேர்வை தேர்ச்சி அடைய வேண்டியது கட்டாயம். உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தமிழ் தகுதி தேர்வுக்கு தேவையான கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸோட நான் வந்திருக்கிறேன். இப்போ இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படிங்கறத பார்ப்போம். திருவள்ளுவர் தவச்சாலையை அமைத்தவர் யார்? விடை: திருவள்ளுவர் தவச்சாலையை அமைத்தவர் இரா. இளங்குமரனார். திருவள்ளுவர் தவச்சாலை அமைந்துள்ள இடம் எது? விடை: திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூர். அடுத்த கேள்வி, கோல் என்பது என்ன? கோல் என்பது நெட்டி மற்றும் மிளகாய் செடி முதலியவற்றின் அடி. கவை என்பது என்ன? கவை என்பது அடி மரத்தினின்று பிரியும் மாபெரும் கிளை. அடுத்த கேள்வி, விழிகளை இழக்க நேரிட்டாலும் கூட தாய் தமிழினை இழந்துவிடக் கூடாது என்று எண்ணியவர் யார்? விடை: இளங்குமரனார். வி என்பது என்ன? மரஞ்செடியினின்று பூ கீழே விழுந்த நிலை. அடுத்த கேள்வி, ஒல்லிக்காய் என்பது என்ன? விடை: தென்னையில் கெட்ட காய். அடுத்த கேள்வி, போர்ச்சுகீஸ் நாட்டின் தலைநகரம் எது? விடை: போர்ச்சுகீஸ் நாட்டின் தலைநகரம் லிஸ்பன். அடுத்த கேள்வி, இந்திய மொழிகளில் மேலை நாட்டு எழுத்துருவில் முதலில் அச்சேறிய மொழி எது? விடை: இந்திய மொழிகளில் மேலை நாட்டு எழுத்துருவில் முதலில் அச்சேறிய மொழி தமிழ். அடுத்த கேள்வி, கழை என்பது என்ன? கழை என்பது மூங்கிலின் அடி. அடுத்த கேள்வி, போத்து என்பது என்ன? போத்து என்பது சினையின் பிரிவு. அடுத்த கேள்வி, செம்மல் என்பது என்ன? செம்மல் என்பது பூ வாடின நிலை. அடுத்த கேள்வி, இமைகளை மூடியபடி தமிழினை எழுதும் ஆற்றலை கொண்ட இரு தமிழ் அறிஞர்கள் யார்? விடை: இமைகளை மூடியபடி தமிழினை எழுதும் ஆற்றலை கொண்ட இரு தமிழ் அறிஞர்கள் தமிழ்த்தென்றல் திருவிகா மற்றும் இரா. இளங்குமரனார். அடுத்த கேள்வி, கொழுந்தாடை என்பது என்ன? கொழுந்தாடை என்பது கரும்பின் நுனிப்பகுதி. அடுத்த கேள்வி, காடிலா என்னும் நூல் எந்த இரு வண்ணங்களில் முதலில் அச்சேறியது? விடை: காடிலா என்னும் நூல் கருப்பு மற்றும் சிவப்பு என்ற இந்த இரு வண்ணங்களில் முதலில் அச்சேறியது. அடுத்த கேள்வி, கச்சல் என்பது என்ன? கச்சல் என்பது வாழைப்பிஞ்சு. அடுத்த கேள்வி, உலக தமிழ் கழகத்தை நிறுவியவர் யார்? விடை: தேவநேய பாவனார். துய்ப்பது என்பதன் பொருள் என்ன? துய்ப்பது என்பதன் பொருள் கற்பது மற்றும் தருதல். அடுத்த கேள்வி, 3 வகையான சங்குகள் எவை? 3 வகையான சங்குகள் வெண்சங்கு, சலஞ்சலம் மற்றும் பாஞ்சசன்யம். அடுத்த கேள்வி, ஒரு சொல்லோ அல்லது சொற்றொடரோ இரு பொருள்பட வருவதன் பெயர் என்ன? விடை: ஒரு சொல்லோ ஒரு சொற்றொடரோ இரு பொருள்பட வருவதன் பெயர் இரட்டுற மொழிதல் அணி. இரட்டுற மொழிதல் அணியின் இன்னொரு பெயர் என்ன? விடை: இரட்டுற மொழிதல் அணியின் இன்னொரு பெயர் ஸ்லேடை அணி.
அடுத்த கேள்வி, தனிப்பாடல் திரட்டு என்னும் நூலினை எழுதியவர் யார்? விடை, தனிப்பாடல் திரட்டு என்னும் நூலினை எழுதியவர் தமிழழகனார். அடுத்த கேள்வி, தமிழழகனார் இயற்றிய சிற்றிலக்கிய நூல்களின் எண்ணிக்கை எத்தனை? விடை, தமிழழகனார் இயற்றிய சிற்றிலக்கிய நூல்களின் எண்ணிக்கை 12. அடுத்த கேள்வி, TCM டேட்டா ப்ராடக்ட்ஸால் உருவாக்கப்பட்டு 1983 விற்பனைக்கு வந்த முதல் தமிழ் கணினியின் பெயர் என்ன? விடை, TCM டேட்டா ப்ராடக்ட்ஸால் உருவாக்கப்பட்டு 1983 விற்பனைக்கு வந்த முதல் தமிழ் கணினியின் பெயர் திருவள்ளுவர். அடுத்த கேள்வி, சிறுமலை அமைந்துள்ள மாவட்டம் எது? விடை, சிறுமலை அமைந்துள்ள மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம். அடுத்த கேள்வி, கழி என்பதன் என்ன? கழி என்பது கரும்பின் அடி. சண்டு என்பது என்ன? விடை, சண்டு என்பது காய்ந்த தாளும் தோகையும். அடுத்த கேள்வி, கவ்வை என்பது என்ன? கவ்வை என்பது எள் பிஞ்சு. அடுத்த கேள்வி, சொண்டு என்பது என்ன? விடை, சொண்டு என்பது பதராய் போன மிளகாய். அடுத்த கேள்வி, அல்லிக்காய் என்பது என்ன? விடை, அல்லிக்காய் என்பது தேரை அமர்ந்ததினால் கெட்ட தேங்காய். அடுத்த கேள்வி, ஹோமோகிராஃப் என்பது என்ன? விடை, ஹோமோகிராஃப் என்பது ஒப்பெழுத்து. அடுத்த கேள்வி, நாம் ஏன் தமிழ் கற்க வேண்டும் என்ற நூலை எழுதியவர் யார்? விடை, நாம் ஏன் தமிழ் கற்க வேண்டும் என்ற நூலை எழுதியவர் முனைவர் சேதுமணி மணியன். பச்சை நூல் என்ற நூலை எழுதியவர் யார்? விடை, பச்சை நூல் என்ற நூலை எழுதியவர் உதயசங்கர். அடுத்த கேள்வி, தவறின்றி தமிழ் எழுதுவோம் என்ற நூலை எழுதியவர் யார்? விடை, தவறின்றி தமிழ் எழுதுவோம் என்ற நூலை எழுதியவர் மா. நன்னன். இந்த கேள்விகளோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெல் ஐக்கான் இருக்கும். அந்த ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனையும் சேர்த்து செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நான் எப்போல்லாம் வந்து நான் வீடியோ போடணும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஏன்னா நீங்கள் கொடுக்குற லைக் தான் வந்து எனக்கு வந்து ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். இன்னும் நிறைய வீடியோஸ் இந்த டாப்பிக்கில் போடணும் அப்படின்னு எனக்குள்ளே தோணும். ஸோ அதுக்காக தான் கேட்குறேன். ப்ளீஸ் இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேவா? சரி, வேறு ஒரு இம்பார்ட்டன்ட் வீடியோவில் நாம் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.